பாராளுமன்ற வளாகத்தில் தமிழ்நாட்டை சார்ந்த அனைத்து லோக்சபா பாராளுமன்ற உறுப்பினர்களும் ராஜ்யசபா பாராளுமன்ற உறுப்பினர்களும் நேற்று தினம் பாராளுமன்றத்தில் கல்வித்துறை அமைச்சருடைய ஆணவ பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தினோம். அனைவரும் கருப்பு சட்டை அணிந்து எங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்தோம். நேற்று பாராளுமன்றத்தில் கல்வித்துறை அமைச்சருடைய பேச்சை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையுமே அவர் அவமானப்படுத்தி விட்டார். அன்சிவிலைஸ்ட், நாகரிகம் அற்றவர்கள் என்று நம்மை அவர் விமர்சனம் செய்ததை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த வார்த்தையை சபாநாயகர் நீக்கியிருந்தாலும் அதற்கு கல்வித்துறை அமைச்சர் மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டும். அவர் மன்னிப்பு கேட்காததை எதிர்த்து நாங்கள் இன்று போராட்டம் நடத்தினோம். தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய நிதியை மத்திய பாஜக அரசு தடுக்கிறது. அவர்கள் சொல்லும் மும்மொழி கொள்கையை நாம் பின்பற்றாவிட்டால் நமக்கு நிதி தரமாட்டேன் என்று சொல்கிறார்கள். அதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழ்நாட்டுக்கு இருமொழி கொள்கையே போதும். நம்மளுடைய தாய்மொழியான தமிழும் உலகத்தோடு நமக்கு தொடர்பு வைத்துக்கொள்ள ஆங்கிலமுமே போதும். உலக ரீதியாக வர்த்தகமாக இருந்தாலும் சரி, விஞ்ஞானமாக இருந்தாலும் சரி, நாம் தொடர்பு வைத்துக் கொள்வது ஆங்கிலத்தின் மூலமாகத்தான். நம்மளுடைய கலாச்சாரம் பாரம்பரியத்தை பாதுகாக்க தமிழ் போதும். அதன் மீது மூன்றாவது மொழியாக எந்த மொழியை திணித்தாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். மத்திய அரசாங்கம் மூன்றாவது மொழி என்று சொல்லும் பொழுதே இந்தியை தான் நம் மீது திணிக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். வட இந்தியாவில் இருந்து பல்லாயிரக்கணக்கானோர் தமிழகத்திற்கு வேலை வாய்ப்புக்காக வருகிறார்கள். அவர்களையும் நாம் வரவேற்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருவதற்கு முன்பாக அவர்கள் யாருக்கும் தமிழ் தெரியாது. அவர்கள் ஒன்றும் திருக்குறளையும் ஆத்திச்சூடையும் படித்துவிட்டு தமிழ்நாட்டுக்கு வருவது கிடையாது. அவர்களுக்கு தமிழ் பேசவும் தெரியாது, எழுதவும் தெரியாது. ஆனால் வேலை செய்யும் இடத்திலே பழக்கத்தின் மூலமாக ஒரு சில மாதங்களிலே, சில வருடங்களிலே பேசும் தமிழை அவர் கற்றுக்கொள்கிறார்கள். அதே போல்தான் தமிழ்நாட்டிலிருந்து யாராவது வட இந்தியாவுக்கு வேலையாக செல்ல வேண்டும், அந்த பகுதியிலே ஹிந்தியை தவிர வேறு எந்த ஒரு மொழியிலும் அங்கு இருக்கும் மக்களோடு பேச முடியாத சூழலிலே இருந்தார்கள் என்றால் தேவைக்கேற்றால் போர் ஏற்றுக்கொள்வார்கள். யாரையும் கட்டாயப்படுத்தி மூன்றாவது மொழியை கற்க வேண்டும் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. மூன்றாவது மொழி என்று பாஜக சொல்லும் பொழுதே அதை ஹிந்தியைத்தான் குறிப்பிடுகிறார்கள். என்ன ஆகும் என்றால், தமிழ்நாட்டுக்கு ஒரு குறைந்தபட்சம் 45,000 ஆசிரியர்களாக தேவைப்படும் ஒரு மூன்றாவது மொழியை கற்றுக் கொடுக்க, ஹிந்தியை கற்றுக் கொடுக்க. தமிழ்நாட்டிலே அத்தகைய ஆசிரியர்கள் இல்லை. அதனால் நாங்கள் வடநாட்டில் இருந்தே ஆசிரியர்களை அனுப்புவோம் என்று பாஜக சொல்லும். அதற்கு ஏனென்றால் நாங்கள் தான் நிதி தருகிறோம் என்று. ஏற்கனவே நம்மளுடைய தபால் நிலையங்களிலும் ரயில்வே நிலையங்களிலும் நம்மளுடைய வங்கிகளிலும் தமிழ் தெரியாதவர்கள் வடநாட்டவர் வேலை செய்கிறார்கள். இந்த மும்மொழி கொள்கையை நாம் ஏற்றுக்கொண்டோம் என்றால் நமது கிராமத்து பள்ளிக்கூடங்களில் கூட தமிழ் தெரியாத வட இந்திய ஆசிரியர்கள் அமர்த்தப்படுவார்கள். அவர்கள் அப்படி அமர்ந்தார்கள் என்றால் ஒரு விஷமமான கருத்தை நமது இளைஞர்கள் மத்தியிலே பதிப்பதற்கு அது ஒரு வழியாக இருக்கும். இப்பொழுதே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கோட்சேயை புகழ்பவர்களையும் காந்தியை இழிவுபடுத்துவர்களுக்கும் உயர் பதவியை கொடுக்கின்ற இந்த பாஜக தவறான சித்தாந்தத்தை நமது மாணவர்களிடையே புகுத்துவார்கள். அதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நமக்கு தமிழும் ஆங்கிலமுமே போதும். யாராவது மூன்றாவது மொழியை படிக்க வேண்டும் என்று விரும்பினார்கள் என்றால் அந்த மூணாவது மொழியை அவர்களாகவே அவர்களுடைய சொந்த விருப்பத்திற்கு படித்துக் கொள்ளலாம். இல்லாவிட்டால் மத்திய அரசாங்கத்தின் போர்டின் மூலமாக நடத்தப்படும் பள்ளிகளிலே சேர்ந்து கொள்ளலாம். ஆனால் கட்டாய பாடமாக மூன்றாவது மொழியை தமிழ்நாட்டு மீது ஹிந்தியை திணிப்பதை எந்த காலத்திலும் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய நிதியை மத்திய அரசாங்கம் கொடுக்காவிட்டால் மக்கள் மன்றத்தில் போய் தான் வாதாட வேண்டும். இல்லாவிட்டால் இந்த நிதி வேண்டாம் என்று உதாசீன தரமாட்டேன் என்று அவர்கள் பிடிவாதமாக இருந்தால் நீதிமன்றத்திற்கு செல்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த கொள்கையில் இருந்து தமிழ்நாட்டில் இருக்கும் அனைத்து அரசியல் கட்சிகளும், பாஜகவை தவிர அனைத்து அரசியல் கட்சிகளும் இதில் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் என்பது எனக்கு பெரிய சந்தோஷத்தை தருகிறது.